நமஸ்காரம். சுய நம்பிக்கைன்னு சொல்லுகிறோம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது நம்முடைய வளர்ப்பு எப்படி, யாரிடம் என்ன வாசித்திருக்கிறோம், என்ன மாதிரி குணங்கள் உள்ளவன், யாரோட பழகி இருக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து சுய நம்பிக்கை வளரும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் நம் காரியத்தை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். இல்லை என்றால் பிரத்தியாருடைய அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணுவதற்கு என்ன செய்யலாம், நம்மை ஒருவேளை மறந்து விடுவார்களா, நம்மை மதிப்பு குறைவாக பார்த்து விடுவார்களா, நமக்கு முக்கியத்துவம் போய்விடுமா என்று உள்ளூர ஒரு நடுக்கம் இருந்து கொண்டிருக்கும். அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாததின் பயன். ஒருவேளை நமக்கு படிப்பு இல்லாதபடியாலோ நல்ல பண்பு இல்லாதபடியால் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் இல்லை, ஜெனரல் நாலேஜ் இல்லை, பிராக்டிக்கல் திங்கிங் இல்லை, இதே போலெல்லாம் இருந்தால் அப்ப நம்ம பேர்ல நமக்கு நம்பிக்கை குறைவது புரிந்து கொள்ள முடியும். அது நியாயம். ஆனால் அப்படி இல்லாமல் ஓரளவு படித்திருக்கிறோம், ஓரளவு பண்போடு இருக்கிறோம், நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, ஆனால் அதை புறத்தியார் புரிந்து கொள்ள வேண்டும் நினைப்பதை விட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அடுத்தவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கென்றே மாற்றி மாற்றி எதானும் செய்யாமல் இருப்போம். பொதுவாக ஒரு நினைவு உண்டு. சின்ன குழந்தைகளாக இருந்தால் விளையாட விட்டுவிட்டு நாம் இருவர் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் பார்க்கும், தன்னை இவர்கள் கவனிக்கவில்லைன்னு தெரிந்தால் அதற்கு ஒரு எரிச்சல் வரும். இதை தள்ளும், அதை கொட்டும், இதை உருட்டும், ஏதோ ஒரு அந்த குழந்தை செய்யும். அது குழந்தை தானே. அப்படி செய்வது நான் இருக்கிறேன், என்னை மறந்து விடாதீர்கள் என்று சொல்வதற்காக. சில சமயத்தில் அது வயதான பிற்பாடும் போக மறுக்கிறது. அதே பண்பு அது வயதான பிற்பாடும் அதே போல நடந்து கொள்ள முற்பட்டால் அது அசட்டுத்தனமாகிவிடும். குழந்தை பண்ணால் ரசிக்கலாம். பெரியவர்களும் அதே போல தங்கள் பேரில் நம்பிக்கை இல்லாமல் இவர்கள் நம்மை கவனிக்க வேண்டுமே என்பதற்காக ஏதாவது ஒன்றை மாற்றி மாற்றி செய்து கொண்டிருந்தால் குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுவோம், பெரியவர்கள் இப்படி செய்தால் எரிச்சல் படுவோம். இன்னும் கேட்டால் இருக்கும் கொஞ்சம் மதிப்பும் முக்கியத்துவமும் போய்விடும். சரி, இந்த சுயநம்பிக்கை வளர்த்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பண்பை முன்வைக்க வேண்டும். படிப்பும் பணமும் பதவியும் கூட பின்னால். எல்லாமே படிப்பு, பணம், பதவி, பண்பு, பா என்பதிலேயே தொடங்குகிறது. முன்னாரெல்லாம் பணம் தான் பான்னு சொல்லுவார்கள். அப்படி காணுமே. படிப்பும் அதுதான், பண்பும் அதுதான், பதவியும் அதுதான். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இடம் உண்டு. நமக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஏதோ நமக்கு இல்லாமல் போய்விடுமோ, நாம் தினமுமே ஏதாவது ஒன்றை மாற்றி செய்து பேரெடுக்க வேண்டும், அப்படி அவசியமே இல்லை. முன்னால் செய்ததையே நான் செய்து கொண்டிருந்தால் எனக்கு பேர் தங்காது, எல்லாவற்றையுமே மாற்றி செய்ய வேண்டும், தேவையே இல்லை. மக்களுக்கு பயன் தரும்படிக்கு செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குமானால் அதை தீர்க்கிறோமான்னு பார்க்க வேண்டும். நாம் செய்வதால் இன்னொரு கஷ்டத்தை கூட்டினோம் என்றால் நமக்கு எப்படி முக்கியத்துவம் கிடைக்கும்?
உலகில் எவ்வளவோ பொருள்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அது எப்படி சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும்? மக்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குமானால் அந்த கஷ்டத்தை போக்கி சுலபப்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தால் அது நன்கு விற்பனையாகும். நான் வீட்டில் எப்படி சமைக்கிறேனோ, எப்படி அரைக்கிறேனோ என்னவோ அதை பெட்டராக பண்ணுகிறேன்னு சொல்லிக்கொண்டு ஏதோ ஒன்றை மாற்றி உள்ளதும் போய்த்தனால் அது யாருக்கும் பிடிக்காது. அதை போலத்தான் இது செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாமல் லைம் லைட்டில் இருக்க வேண்டும், எப்போதும் எல்லாருடைய அட்டென்ஷனும் நம்ம பேரில் இருக்க வேண்டும், அதனால் எதையோ மாற்றி செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏற்கனவே நடப்பதெல்லாம் தவறு, நமக்குத்தான் சரியாக தெரியும்னு மாற்ற முற்பட்டால் அது கடைசியில் நம்ம பேரில் எரிச்சலாகத்தான் முடியும். அதற்கென்று சுய நம்பிக்கை வேணுங்கிறதுக்காக அதை நான் அகங்காரமாக வேண்டும், எனக்கு நன்றாகத்தான் தெரியும். இப்ப நான் என்ன சொன்னேன்? படிப்பு பணம் எது இருக்கிறதோ அதை முதலில் நாம் நம்ப வேண்டும், அப்பதான் பிரத்தியார் நம்புவார்கள். அது என்னிடத்தில் இருக்கும் என்பதற்காக எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு டிசிப்ளின், ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட், ஒரு ரூல் புக் படி போகலாம், போனாலும் நல்ல பேர் எடுக்கலாம். ஏன்னா என்ன சொல்லுவார்கள், தனித்தன்மையோடு இரு என்பதற்காக ரெவல்யூஷனரியாக திங்க் பண்ண வேண்டும், மாற்றி யோசி என்பதற்கு உலகத்தை மாற்றிக் கொண்டிருக்க முடியுமா? ஒரு சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் ஒன்றை நடத்த முடியும். அது எல்லாருக்கும் குழப்பம் விளையாமல் இருக்கும். அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சுயநம்பிக்கை வேணும் என்பதற்காக நம்ம பேரில் ஆணவம் வந்துவிட வேண்டும், எனக்கே எல்லாம் தெரியும்னு யாரை பற்றியும் சட்டை செய்யாமல் இருக்க வேணும்னு சொல்லவில்லை. கண்டிப்பா எல்லாரையும் மதிக்க வேண்டும், எல்லாரும் சொந்தையும் கேட்டுக்கொள்ள வேண்டும், நானும் புதியதான ஐடியாக்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் அதனால் பிறருக்கு பயன் இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்வு இன்னும் எளிதாக வேண்டும், இன்னும் பண்பாளர்களாக ஆக வேண்டும். அதற்குண்டானது எதுவோ அதை செய்து கொண்டிருந்தால் தானே எனக்கே சுயநம்பிக்கை இன்னும் வளரும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.